அயன் குக்கர்ஸ் நான் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 10 இன்ச்சஸ்க்குள்ள டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. டிஷ் செஞ்சு முடிச்சது வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், இல்லைனா டிஷ் பிளாக்கிஷ் அண்ட் அயன் ஸ்மெல் வந்துடும். சிலிக்கான் ஹேண்டில் யூஸ்லெஸ் தான், ஹீட் ரெசிஸ்ட் ஆகலை. 7 இன்ச்சஸ் ஆம்லெட் பேன். கேஸ்ட் அயனில் ஆம்லெட் போட்டால் எக் ஸ்மெல் அடிக்குது. ஸோ நார்மல் அயன் பேனில் தான் போடுவேன். ஸோ இதை தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஹேண்டியாக இருக்குது. 10 இன்ச்சஸ் தோசைக்கல் வித் ஹேண்டில் சின்னதாக வேணும்னு இப்படி வாங்கிட்டேன். சப்பாத்தி தவா வித் உட்டன் ஹேண்டில். எப்போவுமே தோசை சப்பாத்திக்கு செப்பரேட்டாக யூஸ் பண்ணணும், அப்போ தான் தோசை சூட ப்ராப்ளம் இருக்காது. இது தோசைக்கல் தான் நான் ஆம்லெட் போடுறதுக்காக வச்சுருக்கேன். 7 இன்ச்சஸ் கடாய் கொஞ்சம் ஸ்மால் தான், ஸோ சாம்பார் குழம்பு தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். 8 இன்ச்சஸில் 2 கடாய் வித் சிலிக்கான் ஹேண்டில். நல்ல வெயிட், லிஃப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டெப்த் இருக்குது, பிரெத் இல்லை. ஒரு 3 to 4% ஓகே. நார்மல் அயன் கடாய் 11 இன்ச்சஸ் நான்வெஜ் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இது 7 இன்ச்சஸ் கடாய் பூரி அண்ட் வத்தல் சுடுறதுக்காக. எப்போவுமே அயன் பேன்ஸை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதும் ஆயில் அப்ளை பண்ணிடணும், இல்லை ரஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஒரு கிளாத்தை வச்சு ஆயில் அப்ளை பண்ணிடணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.